ஹலோ காம்ஸ்டர்ஸ், வெல்கம் டு காம்ஸ்டர் அகாடமி. இன்னைக்கு நம்ம கிளாஸ் 5 என்சிஆர்டி சிபிஎஸ்இ சிலபஸோட சாப்டர் 1 and 2. சாப்டர் 1 வந்து எசன்ஸ் ஆஃப் லைஃப் வாட்டர், அதே மாதிரி ஜேர்னி ஆஃப் அ ரிவர் சாப்டர் 2. இந்த ரெண்டுத்தோட பீரியாடிக் டெஸ்ட் போர்ஷன்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து 1 mark question. Choose the correct answer. Look at the picture carefully. Which method is used to separate soil from dirty water? இப்போ ஒரு டர்ட்டி கலங்கலான தண்ணியில வந்து மண் இருக்கிற மாதிரி தண்ணி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மண்ணு மட்டும் கீழே போய் டெபாசிட் ஆயிடும். அது வந்து என்ன ப்ராசஸ்னு சொல்லுவாங்க? தட் இஸ் கால்ட் செடிமெண்டேஷன். செடிமெண்ட்ஸ்லாம் நம்ம படிச்சிருப்போம். செடிமெண்ட்ஸ்னாலே என்னது, ஒரு ஹெவி பார்ட்டிகல்ஸ் வந்து பாட்டம்ல போய் சேவ் ஆயிடும். அது வந்து எந்த பேஸ் பண்ணியிருக்குன்னா கிராவிட்டி ரூல் வச்சு அந்த ஹெவி ஐட்டம்ஸ் வந்து ஃப்ரம் த லிக்விட்ஸ்ல இருந்தோ இல்லை கேஸ்ல இருந்தோ தனியா ஸ்பிளிட் ஆகி ஹெவி ஐட்டம்ஸ் செடிமெண்ட்ஸா கீழே போய் சேர்றது தான் செடிமெண்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ சாயில் ஃப்ரம் டர்ட்டி வாட்டரும் செடிமெண்டேஷன் தான். ஏன்னா ஃபில்ட்ரேஷன்னா என்னன்னா, இப்போ டீ எல்லாம் நம்ம ஃபில்டர் பண்ணுவோம்ல, ஒரு சாலிடோ லிக்விடோ இருக்குன்னா அதுக்கு ஃபில்டர் யூஸ் பண்ணணும் நடுவில். எவாப்ரேஷன்னா என்னது? எவாப்ரேஷன்னா இப்போ தண்ணியை எடுத்து அடுப்பில் பாயில் பண்ணுறோன்னா வாட்டர் வந்து வேப்பரா மாறு, ஸ்டீமா வெளியே வருது இல்லையா, தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் எவாப்ரேஷன். இல்லாட்டி குக்கர் விசில் கூட வச்சுக்கலாம். மேக்னெட்டிக் செப்பரேஷன் வந்து ஜென்ரலி அயன் ஐட்டம்ஸ் அதெல்லாம் செப்பரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் செடிமெண்டேஷன். Sedimentation is when heavy particles like soil settle to the bottom of the still water over time. கொஞ்ச நேரம் வச்சா அதுவே பிரிஞ்சு வந்துடும், சாயில் அடியில் போயிடும். The image shows beaker where particles are sinking. Exactly what happens in sedimentation. Why others are wrong? Filtration என்னது? passes liquid through a filter or cloth. Evaporation uses heat, sun to remove the water. Magnetic separation uses a magnet for iron, so cannot work on soil. Keyword settle to the bottom, that is called the sedimentation. Second question, observe the picture and identify the large slow moving mass of ice formed from snow that builds up in mountain. இப்போ ஹிமாலயாஸ் மாதிரி மவுண்டெயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பனி படர்ந்த மாதிரி இருக்கும்ல, அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க? கிளேஷியர். Glacier is a massive body of ice in high mountains formed when snow accumulates over hundreds of years and gets compressed. பல வருடங்களாக அதுல பனி படர்ந்து அது கம்ப்ரஸ் ஆகி ஒரு கிளேஷியரா மாறும். இந்த கிளேஷியர் மெல்ட் ஆச்சுன்னா கிவிங் ரைஸ் டு ரிவர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். கங்கா ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கங்கா நதி எடுத்துக்கிட்டோம்னா அதோட ஆரிஜினேஷன் எதுனா கங்கோத்ரி கிளேஷியர்பாங்க. நார்த் சைட்ல அந்த ஹிமாலயா சைட்ல நம்மளுக்கு கிளேஷியரா இருக்கிறது தான் மெல்ட் ஆகி நிறைய ஸ்ட்ரீம்ஸா பிரிஞ்சு ரிவர்ஸா ஃபார்ம் ஆகும். ஸோ கிளேஷியர்னா என்னது? ஹியூஜ் ஃப்ரோசன் ரிவர் ஆஃப் ஐஸ். The dash of Gujarat are vast flatlands where sea water is dried to form salt. உப்பளம்னு சொல்லுவோம் இல்லையா, அங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கடல் தண்ணியில சன்லைட் படும் போது அந்த வாட்டர் எவாப்ரேட் ஆயிட்டு சால்ட் கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகும். அதுதான் உப்பளம்பாங்க. அதுல குஜராத்ல ஒரு ஃபேமஸ் பிளேஸ் இருக்கு, அது பேர் ரான் ஆஃப் கட்ச்னு சொல்லுவாங்க. ஸோ சால்ட் பெயின்ஸ், அந்த நான் சொன்னேன் இல்லையா, இப்போ சோலார் பேனல்ஸ்ல எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்து செப்பரேட் லேன்ஸ் மாதிரி போட்டு உப்பளத்துல வந்து செப்பரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆர் லார்ஜ் ஷாலோ கோஸ்டல் ஏரியாஸ் வேர் சீ வாட்டர் இஸ் கலெக்டட் அண்ட் லெஃப்ட் டு ட்ரை அண்டர் த சன். சன்னோட அந்த சூடு படும் போது வாட்டர் எவாப்ரேட் ஆகி சால்ட் கிறிஸ்டல்ஸ் ஆர் லெஃப்ட் பிஹைண்ட். குஜராத்ஸ் ரான் ஆஃப் கட்ச் இஸ் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் சால்ட் ப்ரொடியூசிங் ரீஜியன். சால்ட் பெயின்ஸ்னா என்னதுன்னா, பேன்ஸ்னா என்னன்னா, சீ வாட்டர்ல சன் படும் போது, சன்ஷைன் படும் போது எவாப்ரேஷன் ப்ராசஸ் நடந்து சால்ட் தனியா செப்பரேட் ஆகி கிறிஸ்டல்ஸா ஃபார்ம் ஆகும். I am a river originating in the western ghats of Trimbakeshwar in Maharashtra, to which people come from all around to take a holy dip. My name is what? எந்த ரிவர் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் ஆஃப் திரிம்பகேஸ்வர் மகாராஷ்டிரால ஆரிஜினேட் ஆகுதுன்னா கோதாவரி. கோதாவரியில நிறைய பேர் வந்து ஹோலி டிப் எடுப்பாங்க. ஹோலி டிப்னா என்னது? அந்த புனித ஸ்தானம் மாதிரி, அதை உள்ள போயிட்டு முங்கி ஏந்திப்பாங்கல்ல, அது. ஸோ கோதாவரியோட ஆரிஜின் வந்து திரிம்பகேஸ்வர் மகாராஷ்டிரா வெஸ்டர்ன் காட்ஸ்ல ஆரம்பிச்சு ஃப்ளோஸ் த்ரூ மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் நம்மளோட சதர்ன் ஸ்டேட்ஸான தெலங்கானா, ஆந்திரா. அதனாலதான் சதர்ன் ஸ்டேட்ஸ்ல நம்ம என்னன்னு கூப்பிடுவோம் கோதாவரியை? தக்ஷிண கங்கான்னு கூப்பிடுவோம், கங்கா ஆஃப் த சவுத். எங்க ஃபைனலா எண்ட் ஆகும்? தெலங்கானா, ஆந்திரா அதெல்லாம் தொட்டு ஃபைனலா இந்த சைடு பே ஆஃப் பெங்கால்ல போய் எண்ட் ஆகும். எண்ட் ஆஃப் பே ஆஃப் பெங்கால்.
Rita has 2 bottles with her. 2 bottles இருக்கு. The bottle with dash water is potable. போர்ட்டபிள்னா என்னன்னா ட்ரிங்கபிள். எது ட்ரிங்கபிளா இருக்கும்? க்ளீன் வாட்டரா இல்லாட்டி மட்டி வாட்டரா, பாண்ட் வாட்டரா? ஸோ க்ளீன் வாட்டர் தான் குடிக்க முடியும் இல்லையா? க்ளீன் பியூரிஃபைட் ட்ரிங்கிங் வாட்டர். போர்ட்டபிள் வாட்டர்னாலே சேஃப் அண்ட் சூட்டபிள் ஃபார் ட்ரிங்கிங் அர்த்தம். ஸோ இட் மஸ்ட் பி கிளீனா இருக்கணும், ஆர்டர்லெஸ், கலர்லெஸ் அண்ட் ஃப்ரீ ஃப்ரம் ஜெர்ம்ஸ் அண்ட் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ். வேஸ் டு மேக் வாட்டர் போர்ட்டபிள். என்னென்னலாம் பண்ணலாம் அதுக்கு? எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, கொஞ்சம் நம்மளுக்கு ஏதாவது ஃபீவரிஷா இருக்கு இல்லாட்டி நம்ம கரெக்டாக க்ளீன்டு வாட்டர் கொடுக்கணும்னா கொஞ்சம் பாயில் பண்ணிக்கணும். அதை பாயில் பண்றது, அப்புறம் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்றது. வீட்டில் ஆர்ஓ சிஸ்டம்ஸ்லாம் வச்சிருக்கோம்ல, அதுல என்ன இருக்கும்? ஃபில்டரிங் ப்ராசஸ், குளோரினேஷன். நம்ம ஸ்விம்மிங் பூல் அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது குளோரினேட்டட் வாட்டர் தான் வச்சிருப்பாங்கல்ல, பிகாஸ் இட் ஷுட் பி ஃப்ரீ ஃப்ரம் ஜெர்ம்ஸ் ஆர் வாட்டர் பியூரிஃபையர்ஸ். ஸோ போர்ட்டபிள் இஸ் ஈக்குவல் டு ட்ரிங்கபிள், சேஃப் அண்ட் கிளீன் வாட்டர். ஆக்சுவலா இந்த போர்ட்டபிள்ன்றது வந்து போர்ட்ரே லட்டின் வேர்டு. அந்த லட்டின் வேர்டுக்கு மீனிங் வந்து டு ட்ரிங்க். அதுல இருந்தா போர்ட்டபிள்ன்ற இங்கிலீஷ் வேர்டு வந்துச்சு. A dash lives in the ocean but comes to the surface often to breathe through its blowhole. அதோட அந்த மண்டைக்கும் கழுத்துக்கும் நடுவுல ஒரு ஹோல் மாதிரி இருக்கும், அதை வச்சு சுவாசிக்கிற அக்வாட்டிக் அனிமல் பேர் என்னது? வேல். A whale is a world's largest marine mammal. மேமல்னா என்னது? பாலூட்டி. அதாவது குட்டி போட்டுட்டு பால் ஊட்டுற எல்லா இதுவுமே வந்து மேமல்னு சொல்லுவாங்க. ஹியூமன்ஸ் ஆல்சோ வில் கம் அண்டர் மேமல். கவ் இதெல்லாமே மேமல்ஸ்ல வரும். வேர்டபிரே, அதாவது பேக் போன் இருக்கணும், அதே மாதிரி குட்டி போடணும், குட்டி போட்டு பால் ஊட்டணும், அது வந்து மேமல்னு சொல்லுவோம். அன்லைக் ஃபிஷ்லாம் வந்து இப்போ வந்து தண்ணிக்கு மேலே வந்துலாம் சுவாசிக்காது. ஏன்னா ஃபிஷ்ஷுக்கு வந்து அந்த செதில்கள் இருக்கும், கில்ஸ் இருக்கும், அது வழியாவே பண்ணிக்கலாம். ஆனா இந்த மாதிரி வேல்ஸுக்கெல்லாம் என்ன இருக்கும்னா ஒரு ஓட்டை மாதிரி இருக்கும், அந்த ஓட்டை வழியா தான் அதோட சுவாசிக்க முடியும்ன்றனால அடிக்கடி தண்ணியோட அந்த பரப்புல மேலேயே நம்மளுக்கு தெரியுற மாதிரி ஃபுல்லா வெளியில வராட்டியும் அதோட உடம்பெல்லாம் கொஞ்சமாவது தெரியுற மாதிரி வந்தாதான் இட் பிரீத்ஸ் ஏர் த்ரூ எ ப்ளூ ஹோல் ஆன் டாப் ஆஃப் இட்ஸ் ஹெட் அண்ட் மஸ்ட் சர்ஃபேஸ், அதாவது அந்த இதை தொடணும், தண்ணியோட மேற்பகுதியை தொட்டு பிரீத் பண்ணும் ரெகுலர்லி டு பிரீத். when exhaling it shoots a visible spout of water vapor. வேலுன்றது மெரைன் மேமல். ப்ளூ ஹோல்னா என்னது? நாஸ்ட்ரல். நம்மளுக்கு எப்படி மூக்கு இருக்கோ அந்த மாதிரி இது வந்து இது ஹெட் பக்கத்துல இருக்கும். மஸ்ட் சர்ஃபேஸ் டு பிரீத். A man is seen wading in water in the picture. wadingனா என்னன்னா இப்போ பயங்கர ஃபாஸ்டா வாக் பண்ண முடியாது இல்லையா? பயங்கர தண்ணிக்குள்ளேயோ இல்ல ஒரு சகதிக்குள்ளேயோ நடக்கிறோம்னா நம்மளோட மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும்ல, அது வேடிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பார்த்தா நம்மளுக்கு என்ன சுச்சுவேஷன் மாதிரி தெரியுது? ஃப்ளட்டிங். எக்கச்சக்கமா தண்ணி வந்துருச்சுன்னா என்ன ஆயிடும்? வெள்ளம். A flood is a natural disaster where water overflows and covers normally dry land. Caused by எதனால நடக்கும்? பயங்கர பெருமழை வந்தாதான் என்ன வரும்? வெள்ளம். ஹெவி ரெயின்ஃபால், கிளேஷியர்ஸ் மெல்டிங், அப்படியே பனிப்பாறைகள் எல்லாம் பயங்கரமா உருக ஆரம்பிச்சிச்சு, இல்ல ரிவர்ஸ் எல்லாம் ஃபுல்லாகி வழிய ஆரம்பிச்சிச்சு, சைக்ளோன்ஸ் சூறாவளி வருது ஆரம்பிச்சிருச்சு. டேம்ஸ் ஆர் பில்ட் டு கண்ட்ரோல். டேம்ஸ் எல்லாம் எதுக்கு கட்டுறோம்? டு கண்ட்ரோல் த எக்ஸஸ் வாட்டர் அண்ட் பிரிவென்ட் ஃப்ளட்ஸ். இந்த மாதிரி வெள்ள அபாயம் இல்லாம அந்த இடத்துல தண்ணியை தேக்கி வச்சுக்கிறதுக்காக தான் டேம்ஸ்லாம் நம்ம கட்டுறோம். ஸோ ஃப்ளட்ன்றது வந்து எக்ஸஸ் வாட்டர் கவரிங் த லேண்ட். இந்தியா ஃபேசஸ் ஃப்ளட்ஸ். மெயினாக நம்மளுக்கு எங்க வரும்? அசாம்ல சிறப்புஞ்சி, அங்கெல்லாம் வந்து ஹெவியஸ்ட் ரெயின் இருக்கிற ஸ்டேட் இல்லையா? ஸோ பீகார், அசாம், பெங்கால் இங்கெல்லாம் வந்து மான்சூன்ஸ் டைம்ல நம்மளுக்கு ஃப்ளட்டிங் நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. த டேஷ் பிளான்ட்ஸ் ஹேவ் ஹாலோ ஸ்டெம்ஸ் டு ஹெல்ப் தெம் ஃப்ளோட். லோட்டஸ் நீங்க பாத்திருக்கீங்களா? லோட்டஸ் எப்படி இருக்கும்? அதோட ஃப்ளவர்ஸ் எப்பவுமே மேலதான் ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கும். அதுக்கு ஹாலோ ஸ்டெம் இருக்கும். ஹாலோ ஸ்டெம்ன்றது என்னன்னா அதுக்குள்ள காத்து தேக்கி வச்சிருக்கோம். இப்போ காத்து இருக்கிற நம்ம ஒரு ஸ்விம்மிங் பூல்ல காத்துக்கிறனாலே ஒரு டியூப் மாதிரி தருவாங்க இல்லையா? அதுல என்னதான் இருக்கும்? காத்து தான் இருக்கும். ஏன்னா காத்து இருந்தாதான் உள்ள போகாம ஃப்ளோட் ஆக முடியும். அதனால லோட்டஸ் பிளான்ட் ஹேவ் ஹாலோ ஸ்டெம்ஸ் டு ஹெல்ப் தெம் float. Lotus வந்து aquatic plant with hollow stems. இப்போ சொன்னோம்ல, air trapped inside keeps it afloat. அதே மாதிரி waxy leaves இருக்கும். Water rules of keeping them dry. The lotus effect. waxyனா என்னன்னா ஒரு அதோட லோட்டஸோட இலையை பார்த்துருக்கீங்க இல்லையா? அந்த ரவுண்ட் ஷேப்ல எப்படி இருக்கும் இல்லையா? அதுல அந்த அளவுக்கு தண்ணி பட்டுதுனாலும் அப்படியே வழுக்கிட்டு போயிடும். அந்த இடத்துல ஸ்டாக்னேட்டடா இருக்காது. ஏன்னா அதுக்கு ஒரு waxy leaves இருக்கும்னு சொல்லுவாங்க. தாமரை இலை தண்ணீர் போல ஒட்டி ஒட்டாமல் இருப்பாங்கல்ல, அப்படின்னா என்னது? தொட்ட மாதிரியும் இருக்கும், தொடாத மாதிரியும் இருக்கும். அந்த தண்ணி அதுல தேங்காது, டக்குன்னு வழிஞ்சிரும். லாங் பிளெக்சிபிள் ஸ்டாக்ஸ் அப்படின்னா என்னன்னா ஜென்ரலாவே இந்த லோட்டஸ்க்கு வந்து ரூட் அதோட வேர் எங்க இருக்கும்? அடியில சகதியில இருந்தாலும் ஃப்ளவர் வந்து சன்லைட்டை பார்த்த மாதிரி மேலதான் இருக்கும், ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கும். லோட்டஸ் என்ன ஃப்ளவர்? இந்தியாவோட நேஷனல் ஃப்ளவர். லோட்டஸ்ல இருக்கிறது ஹாலோ ஸ்டெம்ஸ், waxy leaves and it is our national flower.
The dash is a human made waterway that carries water to fields for irrigation. பயிர் பாசனத்துக்கு யூஸ் பண்றதுக்கு நம்ம ஹியூமன் மேக் பண்ற அந்த வாட்டர்வேக்கு பேர் என்ன? கால்வாய்னு சொல்லுவோம் இல்லையா, கேனல். A canal is a man-made waterway dug to carry water from dams, rivers to farm fields, towns and villages. Famous canals in India வந்து இந்திரா காந்தி கேனல் ராஜஸ்தான்ல இருக்கு, பக்கிங்ஹாம் கேனல் வந்து தமிழ்நாடு அண்ட் ஆந்திரால இருக்கு. ரிவர்ஸ் வந்து நேச்சுரலாவே உருவாகுறது நதி, மனுஷன் கண்டுபிடிச்சது கேனல்ஸ், கால்வாய். ஹியூமன் மேட் வாட்டர்வே ஃபார் பயிர் பாசனம், இரிகேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை. The river Godavari, on reaching the sea, spreads into many small streams, forming a delta. This place is called Dash Mangrove Forest, where the river's journey ends. கோதாவரி போய் முடிகிற அந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் பேர் என்னது? குரிங்கா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். எங்க இருக்கு? ஆந்திரால இருக்கு. இஸ் வேர் த கோதாவரி ஃபார்ம்ஸ் அ டெல்டா அண்ட் மீட்ஸ் த பே ஆஃப் பெங்கால். டெல்டானா என்னது? இப்ப நதி வந்துட்டே இருக்கும் போது ஃபைனலா அந்த மண்ணு அது மேலெல்லாம் படும்போது அந்த செடிமெண்டேஷன் ப்ராசஸ்லாம் நடந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ஸா பிரிஞ்சுட்டு ஃபைனலா அந்த கடலோட வந்து கலக்கிற அந்த இடத்துக்கு பேர் தான் டெல்டா. It is the second largest mangrove forest in India, home to Irrawaddy dolphins, fishing cats and migratory birds. கோதாவரியோட ஜேர்னி ஃபர்ஸ்டே படிச்சோம். நம்ம இந்த இப்ப நம்ம படிக்கிறோம் இல்லையா இந்த EVS ஓட சாப்டர்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட், இது ஆல்ரெடி தனி சாப்டர் வீடியோவும் போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து வாட்டர் த எசன்ஸ் ஆஃப் லைஃப், செகண்ட் சாப்டர் வந்து ஜேர்னி ஆஃப் அ ரிவர். அதுலயே கோதாவரியோட ஜேர்னி படிச்சிருப்போம். திரிம்பகேஸ்வர் மகாராஷ்டிரால ஸ்டார்ட் ஆகி அது வந்து தெலங்கானா, ஆந்திரா இங்கெல்லாம் வந்து பே ஆஃப் பெங்கால்ல ஃபைனலா கலக்கும் கொரிங்கா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வழியா. டெல்டான்றது என்னது? ரிவர் ஸ்பிளிட்ஸ் இன்டு மெனி ஸ்ட்ரீம்ஸ் அட் த சி. நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து ஷார்ட் ஆன்சர்ஸ், 2 marks questions. Identify any 2 adaptations of water animals that help them live in water. இப்போ நம்ம வந்து லேண்ட்ல வாழ்றோம், அதனால நம்மளுக்கு ஆக்சிஜன் ஏர்லயே கிடைக்குது ஈஸியா. இதுவே அனிமல்ஸ், எந்த அனிமல்ஸா இருந்தாலும் அதுக்கு வந்து வாட்டர் அண்ட் ஏர் வந்து எசென்ஷியல் இல்லையா? அப்போ அந்த அனிமல்ஸுக்கெல்லாம் ஏதோ ஒரு வாட்டர் அனிமல்ஸ்க்குலாம் ஏதோ ஒரு ஃபீச்சர் இருக்கு, அதனாலதான் அதால வாழ முடியுது இல்லையா தண்ணிக்குள்ள. இப்போ ஃபிஷ் இருக்கு தண்ணிக்குள்ள, அது எப்படி அப்போ சுவாசிக்கும்? ஏன்னா வெளியில இருக்கிற நம்ம வந்து ஏர்ல இருந்து ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம். அப்ப ஃபிஷ் எப்படி சுவாசிக்கும்னா அதுக்கு கில்ஸ் இருக்கும், அந்த செதில்கள் வழியா டிசால்வ் ஆயிருக்க ஆக்சிஜனை எடுத்துதான் அதுவும் வாழுது இல்லையா? அப்ப கில்ஸ் வந்து அதோட ஒன் ஆஃப் த அடாப்டேஷன்ஸ். வேற என்ன அதுக்கு இருக்கும்? ஃபின்ஸ் இருக்கும். ஃபின்ஸ் வந்து ஒரு துடுப்பு மாதிரி இருக்கனால ஈஸியா அதால வாட்டர்ல டிராவல் பண்ண முடியும். இந்த மாதிரி ஃப்ராக்ஸுக்கு பாத்தீங்கன்னா ஃப்ராக்ஸோட கால்லாம் எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி வெப்டு லெக்ஸ் இருக்கும் இல்லையா? அது ஒரு ஆம்பிபியன்னா ஃப்ராக் எங்கேயும் இருக்கும், தண்ணீரையும் இருக்கும், நிலத்துலயும் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு ஒரு கால் இருக்கு, அதனால அதால இருக்க முடியுது. இப்ப வேல்கெல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சோம், ப்ளூ ஹோல் இருக்கும், அது வழியா அது சுவாசிச்சுக்கும். ஸோ அதுக்கு ஒரு அடாப்டேஷன் இருக்கு. என்ன அடாப்டேஷன் இருக்கு? அதுக்கு ப்ளூ ஹோல் இருக்கனால அது சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர்ல வந்து ஈஸியா வந்து சுவாசிக்க முடியுது. ஃபிளிப்பர்ஸ்ம்பாங்க. ஃபிளிப்பர்ஸ்னா என்னன்னா, இப்போ நம்ம இது நீச்சல் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா காலில் வந்து ஒரு துடுப்பு மாதிரி ஒரு ஐட்டம் மாதிரி மாட்டுவாங்க. ஏன்னா அது ஃபிளாட்டா இருக்கும் போது ஈஸியா ஸ்விம் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரியான அடாப்டேஷன்ஸ் இருக்கிற நேச்சுரலாவே அந்த மாதிரி ஆர்ம்ஸ் மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கிற ஃபிஷஸ் எல்லாம் இருக்கு. அடாப்டேஷன் 1, gills. Fish have gills instead of lungs. Humanக்கு lungs இருக்க மாதிரி அது gills இருக்கு. Gills absorb oxygen dissolved in water, so the animal can breathe underwater without surfacing. வெளியில வராமலே அதால ஈஸியா சுவாசிக்க முடியுது. அதனாலதான் fins and streamlined body இருக்கும் ஃபிஷ்க்கு. Fins and a torpedo shaped body that allow them to swim easily with minimal water resistance. டார்பிடோனா என்னது? நீர்மூழ்கி அந்த வெப்பன்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை டார்பிடோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்ட்ரீம் லைன்டு பாடியும் ஃபின்ஸும் இருக்கனால ஈஸியா ஸ்விம் பண்ண முடியுது. அதர் வேலிட் ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ வெப்டு ஃபீட் இருக்கும் எதுக்கெல்லாம்? டக்ஸுக்கும் ஃப்ராக்ஸ்க்கும். மாய்ஸ்ட் ஸ்கின் ஃப்ராக்ஸ்க்கு இருக்கும். ஃபிளிப்பர்ஸ் அண்ட் ப்ளோ ஹோல்ஸ் வந்து வேல்ஸ்க்கும் டால்ஃபின்ஸ்க்கும் இருக்கும். இதெல்லாம் ஸ்பெஷல் ஃபீச்சர் டு சர்வைவ் அடாப்டேஷன். வாட்டர் கில்ஸ் வந்து பிரீத்திங் பண்றதுக்கு, ஃபின்ஸ் வந்து ஸ்விம் பண்றதுக்கு, வெப்டு ஃபீட்டும் பேடல் பண்றதுக்கு. Ecotourism helps to protect nature and support local communities. Explain how. Any 2 points. What is an ecotourism? Ecoனாலே எக்கனாமிக்கல், டூரிசம்னா என்னது? இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம், இப்போ நம்ம ஒரு சம்மர் ஹாலிடேஸ்க்குலாம் குளிரான இடத்துக்கு போய் பார்க்குறோம்னா டூரிஸ்டாக தானே நம்ம போவோம். டூரிஸ்ட்னா என்னது? ஒரு இடத்துக்கு இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் அங்கே இருக்க அட்ராக்ஷன்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறது. ஸோ இக்கோ டூரிசம் வந்து எப்படி நேச்சரை பாதுகாக்கிறதுக்கும் லோக்கல் கம்யூனிட்டிஸை சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்த்தா,
ecotourism supports local communities because ecotourism எதை கிரியேட் பண்ணுது ஜாப்ஸ். இப்போ ராஜஸ்தான் அந்த மாதிரி டெசர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒட்டகத்தில் போகிற ஒரு சஃபாரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அங்கே இருக்க லோக்கல் பீப்புளுக்கு ஒரு வேலை வாய்ப்பையும் வருமானத்தையும் கொடுக்குது ஃபார் பீப்புள் லிவிங் நியர் ஃபாரஸ்ட்டு. இப்போ ஃபாரஸ்ட் ஏரியாஸு, நிறைய பேர்ட் சாங்சுரிஸு, வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதுவும் வந்து டூரிஸ்ட் அட்ராக்ஷன். ரிவர்ஸ் அண்ட் நேஷனல் பார்க்ஸ் அஸ் கேட்ஸ், ஹோம் ஸ்டே ஓனர்ஸ் ஆர் போட் ஆப்ரேட்டர்ஸ், இந்த மாதிரிலாம் இருந்தால் அவங்க டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ் கிடைக்குது. போட்டிங், தண்ணி இருக்கிற ஏரியாஸ் கேரளாலலாம் வந்து போட் ஆப்ரேட்டர்ஸாக இருப்பாங்க. அப்புறம் அந்த போட்லேயே வந்து ஹோம் ஸ்டேஸ் மாதிரி இருக்கும். இல்லை கைடாக டூரிஸ்ட் கைட்ஸாக இருப்பாங்க. தாஜ்மஹால் அதெல்லாம் சுற்றி காட்டுற கைட்ஸாக இருப்பாங்க. ஸோ வித்தவுட் டெஸ்ட்ராயிங் த நேச்சர். ஆல்சோ தே ப்ரொடெக்ட் த நேச்சர் பிகாஸ் உங்களுக்கு அந்த எக்கனாமிக்கல் வேவே எப்படி வருதுன்னா, மக்கள் வந்து அது ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக பார்த்து அங்கே போய் பார்க்கறதுனால தான். அப்போ அந்த வைல்ட் லைஃப்லேருந்து அந்த ஹேபிடேட்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணணுன்றதும் ரொம்ப காஷியஸாக இருப்பாங்க. ஏன்னா அது இருந்தால் தானே அவங்களுக்கு வருமானமே வரும். விசிட்டர்ஸ் ஆல்சோ லேர்ன் டு ரெஸ்பெக்ட் நேச்சர். ஸோ ஈகோனா என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி, ஈகோ டூரிசம்னா ஏர்ன்ஸ் மணி அண்ட் ப்ரொடெக்ட்ஸ் நேச்சர் அட் த சேம் டைம். ஐடென்டிஃபை த பிக்சர் அண்ட் எக்ஸ்பிளைன் ஹவு இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் டு சேவ் வாட்டர். இப்போ இந்த பிக்சரை பார்த்தாலே என்ன சார், இது நம்ம ரூஃபில் விழுற தண்ணியை கீழே அண்டர் கிரவுண்டுக்கு அனுப்புகிறோம். ஸோ தட் இஸ் கால்ட் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். ஹவு இட் ஹெல்ப் சேவ் வாட்டர்? ரெயின் வாட்டர் தட் வுட் அதர்வைஸ் ட்ரெயின் அவே. சும்மா இது கட்டாமல் இருந்திருந்தோன்னா அப்படியே மழை தண்ணி ரூஃப் மேலே பட்டு கீழே விழுந்து வேஸ்ட்டாக தான் போகும். ஆனால் அதுக்கு பதிலாக அதை ஸ்டோர் பண்ணி வாஷிங், கார்டனிங், டாய்லெட் ஃப்ளஷிங் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோர்டு ரெயின் வாட்டர் வந்து ஆல்வேஸ் ஸ்பீப் இன் டு த கிரவுண்ட் வாட்டருக்குள்ளே போச்சுன்னா கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் நடந்து கிரவுண்ட் வாட்டரும் பயங்கரமாக சூப்பராகும். கிரவுண்ட் வாட்டர் அதிகமானாலே வாட்டர் அவைலபிலிட்டி இருக்கும் டியூரிங் த ட்ரை சீசன்ஸ். ஆல்சோ சம்மர்லையும் வாட்டர் நம்ம அதுலேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கிறது வந்து கலெக்டிங் த ரெயின், ஸ்டோரிங் இட் அண்ட் ரீயூசிங் இட். மெனி சிட்டிஸ் நவ் மேக் இட் கம்பல்சரி ஃபார் நியூ பில்டிங்ஸ். நியூ பில்டிங்ஸ்லாம் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் மேண்டேட்டரியாக வைக்கணும்னே கொண்டு வந்துட்டாங்க. Dams are built on rivers. How can these dams be beneficial to the farmers in the village and people staying in cities? ரிவர்ஸ்ல கட்டுற டேம்ஸ் வந்து எப்படி பெனிஃபிஷியலா இருக்கு ஃபார்மர்ஸ்க்கு, அதே மாதிரி சிட்டிஸ்ல வாழ்றவங்களுக்கும். ஃபார்மர்ஸ்க்கு எப்படி பெனிஃபிஷியலா இருக்கு? டேம்ஸ்ல தேக்கி வைக்கிற, அணைகள்ல தேக்கி வைக்கிற அந்த தண்ணி வந்து பயிர் பாசனத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஃபார்மர்ஸ்க்கு அப்படி ஹெல்ப் ஆகுது. சிட்டிஸ்லயும் அதுல இருந்து வரக்கூடிய தண்ணியை தான் எங்க வீட்டுக்கு பைப் லைன்ல அனுப்புறாங்க. அதே மாதிரி ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவரும் தயாரிப்பாங்க. டேம்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸே எப்படி இருக்கும், ஒரு ஹைட்ல இருந்து தண்ணி அப்படியே விழற மாதிரி இருக்கும்ல, அங்க ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஜென்ரேஷனும் பண்ண முடியும். ஸோ அது எலக்ட்ரிசிட்டிக்கும் யூஸ் பண்றோம். For farmers in villages, water stored in dams is released through canals for irrigation, helping farmers water fields throughout the year, even in dry seasons, to grow more crops. For people in cities, dams supply clean drinking water through pipelines and generate hydroelectric power, electricity that lights up homes, offices and factories. டேம்ல வந்து வாட்டரை ஸ்டோர் பண்றதுனால ஃபார்மர்ஸ்க்கு இரிகேஷனுக்கு யூஸ் ஆகுது. சிட்டி பீப்புளுக்கு ட்ரிங்கிங் வாட்டர் பிளஸ் எலக்ட்ரிசிட்டி. எல்லாருக்குமே எதுக்கு யூஸ் ஆகுது? ஃப்ளட் கண்ட்ரோல். ஏன்னா பெருவெள்ளம் வரும்போதும் அந்த டேம்ஸ்ல வந்து தண்ணி நிரப்புற வரைக்கும் நிறைய ஹைட்டா தான் இருக்கும். ஸோ அங்க இடத்துல நிறைய தண்ணியை சேவ் பண்ண முடியும். ஸோ ஃப்ளட்டிங் வந்து கண்ட்ரோல் ஆகுது இதனால. இல்லாட்டி அது ஒரு பெருவெள்ளமா மாறிடுச்சுன்னா எல்லா ஸ்ட்ரக்சர்ஸும் டேமேஜ் ஆயிடும். Dams also help control floods by storing excess water during heavy rains. A river also known as Dakshina Ganga. Dakshina Ganga nu கூப்பிடுற ரிவர் பேர் என்னது? கோதாவரி. Passes through different states. Name and mark any two states it crosses before ending in the Bay of Bengal. நம்ம ஃபர்ஸ்டே படிச்சோம். திரிம்பகேஸ்வர் மகாராஷ்டிரால ஸ்டார்ட் ஆகி ஆந்திரா, தெலுங்கானா அது வழியாலாம் நம்ம சதர்ன் ஸ்டேட்ஸ்ல ஃப்ளோ ஆகி ஃபைனலா பே ஆஃப் பெங்கால்ல போய் கலக்குது. ஸோ நம்ம எதெல்லாம் மார்க் பண்ணலாம்? மகாராஷ்டிரால ஒரிஜினேட் ஆகுறது, கடைசியா எங்கெல்லாம் வருது? ஆந்திரா, தெலுங்கானா ஆந்திராக்கெல்லாம் வந்து ஃபைனலா பே ஆஃப் பெங்கால்ல போய் கலக்குது. மகாராஷ்டிரா எங்க இருக்கும்? வெஸ்ட் சைட்ல இருக்கும். ஆந்திரா அப்படியே ஈஸ்ட் சைடுக்கு வருது. ஆந்திரா ஃபைனலா வந்து பே ஆஃப் பெங்கால்ல கலக்குது. ஈஸ்ட் சைடு தானே இது. இப்போ இங்க ஒரு பிளஸ் போட்டோம்னா நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். Observe the pictures of the river banks. One has many trees. நிறைய ட்ரீஸ் இருக்கு. இன்னொன்று வந்து bare land, அதாவது ட்ரீயே இல்லாம ஒரு பாலைவனம் மாதிரி இருக்கு. Predict which river is more likely to remain clean and white. இப்போ இந்த இடத்துல இருக்கிற ரிவர் வந்து எந்த ரிவர் வந்து பயங்கர கிளீனா இருக்கும்னு பார்த்தா ஆப்வியஸா ட்ரீஸ் இருக்கிறது தான். ஏன்னா ட்ரீஸ் இருந்தாலே ட்ரீஸோட வேர்கள் பார்த்துருக்கீங்களா, பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும், அப்படியே மண்ணை பிடிச்சி வச்சிருக்கும். ஸோ மண்ணோட தண்ணியோட மண்ணெல்லாம் கலந்து மட்டி வாட்டரா ஃபார்ம் ஆகாது, ஏன்னா அங்க ட்ரீஸ் இருக்கு.
The riverbank with trees is more likely to remain clean because it prevents the soil erosion. The tree roots hold soil in place, preventing mud from washing into the river. It acts as a natural filter because trees absorb pollutants from rainwater before it reaches the river. Controls flooding. அந்த மாதிரி எக்கச்சக்கமா தண்ணி வந்தா கூட trees slow down the rainwater flow. ஏன்னா அங்க ஒரு தடுப்பு இருக்கு. Reducing the muddy runoff into the river. So trees is equal to protectors of rivers. Deforestation என்ன அர்த்தம்னா மரத்தை வெட்டுவது. Near the rivers வந்து rivers ஈஸியா pollute ஆகி getting dirty. Long answer questions. Rivers are getting polluted. Rivers வந்து எப்படி pollute ஆகுது? Write any two ways how rivers are polluted. எப்படி pollute ஆகுதுன்னு ரெண்டு ways suggest பண்ணுங்க, ரெண்டு ways to prevent that. Rivers எப்படி pollute ஆகுது? நம்ம அதுல குப்பை போடுறதுனாலயோ, தூசிகள் தேவையில்லாத கழிவுகள் போடுறதுனாலயோ, இல்லாட்டி chemicals from the ஃபேக்டரிஸ்ல இருந்து கெமிக்கல்ஸை ட்ரீட் பண்ணாம அப்படியே டைரக்டா கொண்டு போய் ரிவர்ஸ்ல விடுறதுனாலயோ தான் பொல்யூட் ஆகுது. ஸோ அதை தடுக்கிறது எப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும், ஃபேக்டரிஸ்ல இருக்கிற கெமிக்கல்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ல போட்டு ட்ரீட் பண்ணி அதுக்கப்புறமா தான் அது வந்து எந்த விதமான வாட்டர் சோர்சஸையும் டச் பண்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வரணும், லாஸ் கொண்டு வரலாம். Two ways rivers get polluted. Factory industrial waste. Factories release harmful chemicals and untreated wastewater directly into rivers, poisoning water and killing aquatic life. Sewage and garbage dumping. Human waste, plastic and household garbages is dumped into rivers, causing pollution and waterborne diseases. 2 steps to prevent river pollution. Never litter rivers or drains. Throw garbage in dustbins. Organize regular riverbank cleaning drives. Treat factory waste before releasing. All factories must treat waterways in effluent treatment plants, ETPs, before releasing it. பொல்யூஷன் எப்படி நடக்குது, ஃபேக்டரி வேஸ்டாலையும் சீவேஜ் கார்பேஜாலையும். ப்ரிவென்ஷன் எப்படி பண்ணணும், வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு பிளஸ் நோ லிட்டரிங், எங்கேயும் குப்பைகளை போடக்கூடாது, ஸ்ட்ரிக்ட் லாஸ் உண்டாக்கணும், சட்டங்கள் கொண்டு வரணும். ரீட் த க்ளூஸ் அண்ட் ரைட் த நேம்ஸ் ஆஃப் த ரிவர்ஸ். லொகேட் தெம் ஆன் த மேப் ஆஃப் இந்தியா. க்ளூஸை படிச்சு அதை வந்து வரையணும் மேப்ல. எண்ட்ஸ் இன் ரான் ஆஃப் கட்ச். நம்ம ஃபர்ஸ்டே படிச்சோம், ரான் ஆஃப் கட்ச் எங்க இருக்கு, குஜராத்ல இருக்கு. குஜராத்ல இருக்கிற ரிவர் பேர் என்னது, லூனி ரிவர். இட் இஸ் அ சால்ட் வாட்டர் ரிவர், சலைனா இருக்கும். சீசனல். சீசனல்னா என்னது, சீசனல்னா வருஷம் ஃபுல்லா அதுல தண்ணி இருக்காது, பர்டிகுலர் சீசன் மான்சூன் அந்த மாதிரி சீசன்ஸ்ல மட்டும்தான் இருக்கும். இதுவே பெரினியல் ரிவர்னா வருஷம் ஃபுல்லா தண்ணி இருக்கும். நெக்ஸ்ட் பி வந்து லாங்கஸ்ட் ரிவர் டு பே ஆஃப் பெங்கால். பே ஆஃப் பெங்கால்ல போய் எண்ட் ஆகுற லாங்கஸ்ட் ரிவர் எது, கங்கா. கங்கோத்ரி இந்த ஹிமாலயாஸ்ல ஸ்டார்ட் ஆகி இந்த கங்கா வந்து டிராவல் பண்ணி ஃபைனலா எங்க போய் ரீச் ஆகும்னு பாத்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால். உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேஷ் வழியெல்லாம் வந்து ஃபைனலா பே ஆஃப் பெங்கால ரீச் பண்ணும். லைஃப் லைன் ஆஃப் கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு யாரு, காவேரி. தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் இருக்கிறது வந்து காவேரி. காவேரியும் எங்கதான் போய் சேருது, பே ஆஃப் பெங்கால். தலக்காவேரி கூர்க்ல ஸ்டார்ட் ஆகும் காவேரி. தலக்காவேரி கூர்குன்றது அந்த கொடகுமலை போல அங்க ஸ்டார்ட் ஆகி ஃபைனலா பே ஆஃப் பெங்கால்ல எண்ட் ஆகுது. லாங்கஸ்ட் ரிவர் டு அரேபியன் சீல கலக்கிறது எது, அரேபியன் சீல போய் கலக்கிறது வந்து நர்மதா. நர்மதா வந்து இந்த மகாராஷ்டிரா இந்த சைட்ல வந்து ஃபைனலா அரேபியன் சீல வந்து கலக்கும். அமர்கண்டக் பிளாட்டியூ மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா சைடு வந்து ஃபைனலா அரேபியன் சீல கலக்கிறது தான் யாரு, நர்மதா. லூனி வந்து சால்ட்டி ரிவர், ரான் ஆஃப் கட்ச் குஜராத் அந்த சைடு. கங்கா வந்து கங்கோத்ரி கிளேஷியர்ல உருவாகுது, ஃபைனலா பே ஆஃப் பெங்கால்ல வந்து ரீச் ஆகும். காவேரி வந்து சதர்ன் இந்தியா, அதாவது கர்நாடகாக்கும் தமிழ்நாட்டுக்கும், அதுவும் பே ஆஃப் பெங்கால்ல இதாகுது. நர்மதா வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா அரேபியன் சீல வந்து எண்ட் ஆகும். ஸோ ஃப்ளோயிங் வெஸ்ட், ஏன்னா இந்த சைடு இருக்கிறது வெஸ்ட், இந்த சைடு இருக்கிறது ஈஸ்ட், இது நார்த் சவுத். I hope this video is very useful for all of you. Please do subscribe our channel Comstar Academy for more videos. Thank you friends.